23ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 026 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. உண்மையிலே இது நல்ல நம்பரு. ஆனால் நாமளும் வந்து இந்த 251 அப்படின்ற நம்பர்லேருந்து தான் எடுத்தோம். இந்த 512 அப்படின்னு. ஸோ 512 டைரெக்டாகவே எடுத்தோம். ஆப்போசிட்டில் வந்துடுச்சா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இது எப்படி வந்துக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பி போர்டில் இருக்கிற நம்பர் சி போர்டில் இருக்கிற நம்பர் பி போர்டில் வரும்போது இந்த கெஸ்ஸிங் பாஸ் ஆகுது. இந்த பேட்டர்ன் வருது. ஓகேவா? அது எப்படின்னு பாருங்கள். இந்த 3 இங்கே பி போர்டில் வரும்போது இங்கே பாருங்கள், அதுக்கு மேலே இருக்கிற 0 இங்கே ஏ போர்டில் வருது. ஓகேவா? ஏ போர்டில் அப்போ 03 ஏபி கரெக்டாக வருது. அடுத்து பாருங்கள், சி போர்டு அப்புறம் பார்க்கலாம். அங்கேருந்து பாருங்கள், கரெக்டாக இந்த 6 பி போர்டில் வரும்போது, இந்த சி போர்டில் இருக்கிற 6 பி போர்டில் வரும்போது அதுக்கு மேலே இருக்கிற 7 கரெக்டாக ஏ போர்டில் வருது. அப்படியே பார்த்துங்க. இந்த 76 இங்கே ஏபி, இந்த 03 ஏபி. இதுலேருந்து பாருங்கள், 1 2 3 4 5 4. இப்போ இதுலேருந்து பாருங்கள், 1 2 3 4 5 4. இப்போ பாருங்கள், இந்த பி போர்டில் இருக்கிற 0 ஏ போர்டில் வரும்போது இந்த சி போர்டில் இருக்கிற 2 கரெக்டாக பி போர்டில் வருது. ஓகேவா? ஸோ இந்த 26ன்ற நம்பரு இங்கே 46 இந்த 76. அப்போ இந்த 3 நாள் விட்டு இது வரைக்கும் 26ன்ற நம்பர் வருமோன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அது 2 நாள் லேட் அடிச்சிருக்காங்க. கரெக்டாக இந்த பேட்டர்னுக்காக அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க. என்னன்னு தெரியல. இந்த 03க்கு 03, இந்த 67க்கு இங்கே 76, இங்கே 02க்கு இங்கே கரெக்டாக 02. அது மட்டும் இல்லாமல் இந்த 52ன்ற நம்பரில் நமக்கு இந்த 20 02 திரும்ப அதில் தான் வந்துட்டுருக்கு. அதில் தான் வரும். நம்ம இந்த மாதம் பூரா அதில் தான் வரும் அப்படின்னு சொன்னோம். இந்த மாதம் ஃபுல்லாகவே அதில் தான் வந்துட்டுருக்கு. இந்த 82 எடுத்தோம் நம்ம. அதுக்கு மேலே இருக்கிற 82 தான் இங்கே வந்து நமக்கு வரும் அப்படின்னு எடுத்தோம். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற 20க்கு இங்கே 02ன்னு வந்திருக்கு. ஸோ இதுலேருந்தே எடுப்போம். ஏன்னா போன மாதத்தில் அதே மாதிரி தான் இங்கே 78 32, அதை திருப்பி இங்கே வைக்கும்போது 32 78ன்னு கரெக்டாக வச்சாங்க. ஓகேவா? அந்த மாதிரி இப்போ இங்கேயுமே பார்த்தா 4க்கு 4 8க்கு 8. ஓகேவா? அந்த மாதிரி இப்போ 7க்கு 7 இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு இந்த 20 02ன்னு வரும்போது இந்த 82 திரும்ப இங்கே அப்படியே 82 அப்படின்னு வரலாம். இங்கே 7க்கு 6ன்னு வரும்போது திரும்ப 7க்கு 6 அப்படின்னே வச்சு கரெக்டாக வந்து நம்ம 826 என்ற நம்பரே வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கே 72க்கு 72, இங்கே 26க்கு ஏசி தான் வரணும். ஆமாம், ஏசி 20க்கு 02ன்னு வரும்போது 82க்கு 28ன்னு வரணும். ஓகே, அப்படின்னா நமக்கு 286 அப்படின்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி இங்கேயுமே வந்து 3க்கு 8 வந்து ஆப்போசிட் நிறுத்தி இங்கேயுமே 52க்கு 25 அப்படின்னு 25க்கு 52 நின்று இருக்குது. ஸோ இந்த 52க்கு தான் நமக்கு 02 அப்படின்னு இப்போ வந்திருக்கு. ஸோ 02க்கு இங்கே 6 அப்படின்னு வரும்போது திரும்ப இந்த 25 நாம் இங்கே 20 அப்படின்னு திருப்பி வச்சு இந்த 6க்கு 1ன்னு வச்சு 201 அப்படின்னு ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இங்கே இந்த பேட்டர்ன் படி வந்து நமக்கு 201ன்னு வருது. இந்த பேட்டர்ன் படி நமக்கு என்ன வருதுன்னா 286ன்னு வருது. ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே 76 46 26ன்னு வந்துச்சு. இப்போ அதோடு பார்த்திங்கன்னா அந்த ஏபிலே அப்படியே வந்து நமக்கு 76ன்னு வந்துச்சு. அப்போ ஏபிலுமே ஒரு 46 26 அப்படின்ற நம்பரு வரலாம். அதுவுமே பார்த்துங்க. ஏன்னா இந்த மாதத்தில் கரெக்டாக 76 26 46ன்னு அப்படின்னு வரும்போது அது அப்படியே ஏபிலுமே வரலாம். இங்கே 76ன்னு வந்துச்சு. அப்போ நமக்கு 46 26 ஏபியில் வரலாம். பாருங்கள், இந்த 286 201, இந்த ஏ போர்டு 0 போன மாதம் 1 தான் வந்துச்சு, 060 அப்படின்னு. திரும்ப வந்து இந்த 06லே தான் 0 வருமோ ஏ போர்டில்னு பார்த்தா அதே மாதிரி ஏசியில் 06ல் வந்துச்சு. ஓகேவா? அதுக்கு முன்னாடியே வந்து பிசி ஒரு 06 வந்துச்சு. இங்கே பிசி 06,
இங்கே ஏபி 06, இங்கே ஏசி 06. கரெக்டாகவே இந்த நம்பரு முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி ஏபிபிசியில் இருக்கிற நம்பரில் ஏதாவது ஃபாலோ பண்ணாங்க நீங்கள் நினச்சிங்கன்னா எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதத்தில் பிசியில் ஒரு 76, ஏபியில் ஒரு 76, ஏசியில் ஒரு 71 இருக்குது. ஸோ அதனால் ஏசியில் ஒரு 76 வருமானு பார்த்து பாருங்கள். இதே மாதிரி வந்து எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா?